எல்லாரும் கடவுளை நம்புறாங்க, நான் உங்களை தான் கடவுளா நம்புறேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. பூசாரி ஐயா. நீயாம்மா? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எனக்குன்னா ஒண்ணும் இல்லையம்மா. இனிமே தானே நீங்க சாமி அடி குறி சொல்லுவீங்க? ஆமாம்மா. ஏ இல்ல, நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும், அதுக்கு தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, சொல்லுமா, என்ன உதவி? கல்யாணம் முடிஞ்சு என் தம்பி ரஜினியோட வீட்டுல போயிருக்கான். இந்த பரிகாரத்துக்காக தான் அவன் எங்க வீட்டுக்கு வந்திருக்கான். சரி, அதுக்கு நான் என்ன செய்யணும்? எங்க குடும்ப மருமகளா எங்க வீட்லயே இருந்தாதான் பார்த்திபன் உயிரை காப்பாற்ற முடியும்னு நீங்க சொல்லணும். ஏமா சாமியாடி குறி சொல்றதெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயா, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக தானே கேக்குறேன். கல்யாணம் ஆகி மருமக புகுந்த வீட்டுக்கு வரது தானே வழக்கம். எங்க அப்பா அம்மாக்கும் வயசாகுது, பாவம் அவங்க தனியா கஷ்டப்படுறாங்க. ஆனா அவ வீட்டுக்கு போயிட்டு வரட்டும், அவ குடும்பத்துக்கு உதவி கூட செய்யட்டும். ஆனா அவ எங்க வீட்டுல இருந்து செய்யணும்னு நினைக்கிறேன். அது தப்புன்னா சொல்லுங்க. அதுக்கு இல்லம்மா. முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க பூசாரி. நான் உங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுதான் கேக்குறேன். எனக்காக, எங்க குடும்பத்துக்காக நீங்க இதை செய்யணும். மறந்துட்டல்ல? என்ன நீ மறந்துட்டல்ல? பெத்த வேலை புள்ளைக்கு வேணா மறக்கலாம், தாய் மறக்க மாட்டா. தப்புதான் அத்தா, எங்க தப்புதான், எங்களை மன்னிச்சிருங்க. எங்க பூஜை பரிகாரம் இதையெல்லாம் ஏத்துக்கிட்டியாமா? ஏத்துக்கிட்டேன். சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் மனசுல இருக்கிற கலக்கத்தை தூக்கி போடு, நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். என் பொண்ணு படையே வந்தாலும் அசராத அவனை அசைச்சு பார்க்காத. அவன் அஞ்ச மாட்டான். அவன்கிட்ட தோத்து போயிடாத, பொழிச்சுக்க, முழிச்சுக்க. அம்மா, என் பொண்ணு வாயும் வயிறுமா இருக்கா. மா கொஞ்சம் பேசாம ரெடி. அவ பெத்தெடுக்கிற வரைக்கும் நீதாம்மா துணையா இருக்கணும். கொஞ்சம் பேசாம ரெடி. துணையா நிக்கிறவன வினையா பார்க்காத. வினையெல்லாம் கூடி வந்தா வாழ்க்கை வீணா போகும். ஆத்தா, பார்த்திபன் உன் உசுருக்கு காவல் நான் இல்லடா. என்னால உன்னை காப்பாற்ற முடியாது. அம்மா, அம்மா நீங்க என்ன சொல்றீங்க? தாயே, அவ உயிரை காப்பாத்தி கொடுப்பீங்கன்னு தான் நினைச்சு வந்தோம். நீங்களே முடியாதுன்னா எங்களுக்கு வேற யாரு இருக்கா? முடியாது. என்னால முடியாது. ஐயோ, என்னங்க?
அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாயே. பூஜை பரிகாரத்துல ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா என்ன குறைன்னு சொல்லுங்க. ஆ, என் புள்ளைய காப்பாத்தி கொடுத்துருங்க. அவனை காப்பாத்த உன்னாலையும் என்னாலையும் ஆகாது. அவளால மட்டும்தான் ஆகும். அவளால மட்டும்தான் ஆகும். அவனுக்கும் யமனுக்கும் நடுவுல அவனை கட்டினவன் நிக்கிறா. யமனால ஒண்ணுமே பண்ண முடியல. சிலையா அப்படியே நிக்கிறான். இந்த கயிறு அவுக்க முடியாது. மீறி அவுத்தா பாச கயிறு பக்கத்துல வந்துரும். உன் குலத்தை காப்பாத்த வந்தவ, தலைமுறைய தலைக்க வைக்க வந்தவ, அவளை மீறி உன் உயிரை எடுக்க முடியாது. ஒரு நிமிஷம் நில்லுங்க. வழியை ஏமா மறைக்கிற? விலகு. திறமசாலி தான். யாருன்னே தெரியாதவ கிட்ட பேசுற மாதிரி பேசுறீங்க. வழியை மறைக்காத, விலகுன்னு சொன்னேன். இதுல தெரிஞ்சவங்க என்ன, தெரியாதவங்க என்ன? அது சரி. தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா வாங்கின பணத்தை பத்தியும் பேச வேண்டியது வருமே. அதனால பொத்தம் பொதுவா பேசிட்டு பணத்தை ஆட்டைய போட்டு கிளம்பலான்னு பாக்குறீங்களா? ஏமா, யாருக்கு வேணும் உன் பணம்? என்னமோ நானா தேடி வந்து உங்ககிட்ட பணத்தை கேட்டு வாங்கின மாதிரி பேசுற. சரி, நான் தான் தேடி வந்தேன். நான் தான் பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்தேன். ஆனா சொன்ன வேலையை நீங்க ஏன் செய்யல? எனக்கு உத்தரவு போட நீங்க யாரு? சொல்லுமா, உத்தரவு போட யாருன்னு கேட்டேன். இந்த பூமியை கட்டி காக்கிற ஐயாவோட உத்தரவு படிதான் நான் கை கட்டி வேலை செய்யறவன். அப்ப ஏன் பணத்தை வாங்குனீங்க? இங்க பாருமா, நீயா வந்த, நீயா பேசுன, நீயா பணத்தை கையில வச்சுக்கிட்டு போயிட்டே இருந்துட்ட. நான் உனக்கு எந்த பதிலும் சொல்லலையே, எந்த உத்தரவாதமும் கொடுக்கலையே. நீங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்திருக்கீங்க. நான் அவ்வளவு தூரம் சொன்னனே எதுக்கு? என் அக்கா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு. இப்ப நீங்க சாமி ஆடி மாத்தி குறி சொன்னதுனால அவ வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லி இன்னும் யாரெல்லாம் ஏமாத்த போற ராதிகா? என்ன தவிர வேற யாரையும் ரஜினி அவ வாழ்க்கையில ஏத்துக்க மாட்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? பார்த்திபா, அவ மனசுல நான் மட்டும் தான் இருக்க. அவ என் கூட சந்தோஷமா வாழ போறான்னு தான் அர்த்தம். ஓ, இவன் கிட்ட பணத்தை வாங்கிட்டு தான் மாத்தி குறி சொன்னீங்களா? இதுல கடவுளுக்கு கை கட்டி வேலை செய்யறவர்னு பெருமை வேற. கொஞ்சம் அடக்கமா பொறுமையா பேசுங்கம்மா. காசு வாங்கிட்டு குறி சொல்றவன் நான் இல்ல. நீங்க ஏன் பூசாரி இவளுக்கெல்லாம் பயப்படுறீங்க? ஆமா, நான் கொடுத்ததை வாங்கிட்டு தான் எனக்கு சாதகமா குறி சொன்னாரு தம்பி. ஆனா உன்ன மாதிரி அல்பமா காசு பணம்லாம் கொடுக்கல. நான் அவருக்கு சொன்னது உண்மை. இவன் சொன்னது உண்மைன்னு நம்பி இவனுக்கு சாதகமா சொன்னீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும் இவனை பத்தி? எனக்கு இந்த தம்பியை பத்தி ரொம்ப எல்லாம் தெரியாது. ஆனா புருஷன் உயிரை காப்பாத்த என்ன வேணா செய்வேன்னு வந்து நிக்குதே இந்த பொண்ணு. கூட பிறந்தவளா இருந்தும் அப்படிப்பட்ட பொண்ணை புருஷன்கிட்ட இருந்து பிரிக்க சொல்றியே, உன் வார்த்தையில உண்மை இல்லைங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா சொன்னீங்க பூசாரி. ராதிகா, காசு பணம்லாம் கடவுளுக்கு ரொம்ப சின்ன ஆஃபர். ஆனா உண்மை நேர்மை தான் கடவுளே. அதனால அந்த கடவுள் எனக்கும் ரஜினிக்கும் எப்பவும் துணையா இருப்பார். நிச்சயம் இருப்பார் தம்பி. நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்வீங்க. நன்றி சார். நான் வரேன் தம்பி.
ரஜினி இங்க இருக்கா? எந்திரிக்காத எந்திரிக்காத, உட்கார் உட்கார். இல்ல, காலை மடக்காத, கொஞ்சம் நீட்டியே இருக்கட்டும், அப்பதான் வலி தெரியாது. நன்றி ரஜினி. அம்மா, என்ன இது? இல்லம்மா, ஜோசியர் வந்து பார்த்திபன் உயிருக்கு கண்டம் இருக்குன்னு சொன்னதும் என் மனசு பட்ட பாட்ட வெளியே சொல்ல வார்த்தையே இல்ல. உங்ககிட்ட கேட்க போறோம்னு சொன்னதும் அனிதா கூட ரஜினி வரமாட்டா, எதுவும் செய்ய மாட்டா, நீங்க போகாதீங்கன்னு சண்டை போட்டா. அவ என் மேல இருக்கிற கோவத்துல அப்படி சொல்லியிருக்கா. என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியுமா? ஆனா நாங்களும் உன்னை தப்பா நினைச்சுக்கிட்டு உன் மேல கோவமா தானே இருந்தோம். அதனால என்னம்மா, அனிதா மேல நீங்க கோவப்பட மாட்டீங்களா? அப்படிதானே நானும். நீ அதை விட ஒரு படி மேலன்னு எங்களுக்கு புரிய வச்சிட்டம்மா. நாங்க உன்னை ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தா எங்களை மன்னிச்சிருமா. ஐயோ, நீங்க 2 பேரும் இப்படி பேசுறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அனிதாவுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பார்த்திபன் தான் எல்லாமே. அவனை அன்னைக்கு அப்படி பார்த்ததுல மனசு வருத்தப்பட்டு நான் அப்படி பேசிட்டேன். பார்த்திபன் மேல எனக்கு கோவம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல அவன் மேல எனக்கு மரியாதையும் இருக்கு. எனக்காக அவன் செஞ்ச எதையும் நான் மறக்க மாட்டேமா. அவனுக்கு எந்த மரியாதை குறைவும் என்னால வராது. எனக்கு தெரியாம அந்த மாதிரி நடந்தா கூட நான் நிச்சயமா அதை சரி பண்ணிடுவேன். சரிம்மா. இப்போ எங்களுக்கு அது நல்லா புரிஞ்சு போச்சுமா. ரஜினியை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்தான், ஆனா புரிஞ்சுக்கிட்டாதான் தெரியும் நான் ஏன் அவளை ஏஞ்சல்னு சொல்றேன். ஏஞ்சல்னு சொன்னா மட்டும் பத்தாது, அதே மாதிரி என் மருமகளை நல்லபடியா பாத்துக்கணும். புரியுதா? ஓ, இப்ப அப்படியே ஆயிடுச்சா? ஆமாண்டா, உனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கா, பாத்துக்க. கமலா, நாம பூசாரிய பார்த்துட்டு கிளம்ப வேண்டிய வேலையை பார்க்கலாமா? ஆமாமா, பாத்துடலாம். நாங்க வரோம். பாத்துக்க. வரோம். இப்ப எதுக்கு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? வேற வேலை ஏதாவது போய் பாரு. என்னோட ஒரே வேலை உங்களை கவனிச்சுக்கிறது தான். அம்மா சொன்னதை கேட்டீங்கல்ல? கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள எவ்வளவு பெரிய விஷயத்த அசால்ட்டா செஞ்சு முடிச்சிட்டீங்க. என்ன செஞ்ச? அப்பாவையும் அம்மாவையும் ஒரே நாள்ல உங்க பக்கம் இழுத்துட்டீங்க. பையன் உயிருக்கு ஆபத்துனா பெத்தவங்க மனசு என்ன பாடுபடும்னு புரிஞ்சதுனால அவங்க வேதனைப்படக்கூடாதுன்னு தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன். அவங்கள என் பக்கம் இழுக்கணுங்கிற சீப்பான எண்ணம்லாம் எனக்கு இல்ல. நானும் ஒண்ணு தப்பா சொல்லல, நீங்க மனசார செஞ்சீங்க, அது அவங்களுக்கு புரிஞ்சுது, அதத்தான் சொல்றேன். ஆமா, மனசாரதான் செஞ்சேன் அவங்களுக்காக. ஆனா அவங்க உனக்காக செஞ்சேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீயும் அந்த மாதிரி கற்பனையில மிதக்காத. சரி, மிதக்கல. என்னால இப்படி அவங்களுக்காக பொய்யா நடிக்க முடியல. இனிமே இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்கேன். வேண்டினது யாரு? ரஜினி ஆச்சே. சாமியால கூட முடியாதுன்னு சொல்ல முடியாது. பார்த்திபா, நீங்க மனசார என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும்னு சொல்ல வந்தேங்க. இது கூடவா தப்பு? நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், இங்க இருந்து போ. சரி, போறேன். ஆனா போயிட்டு வருவேன். நீங்களா போய் தான் கேட்கணும், இல்லனா எதுவுமே நடக்காது. கேட்கல அனிதா, இப்ப வேண்டான்னு தான் சொல்றேன். வந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிருக்குன்னு சந்தோஷமா இருக்கும். இப்ப எதுக்கு பிரச்சனை? என்னப்பா பேசுறீங்க? பூசாரி சொன்னதை கேட்டீங்கல்ல, அப்புறம் என்ன?
அப்பா இப்படியே விட்டா 6 மாசத்துக்கு அப்புறம் பார்த்திபன் வீட்டுக்கு வந்துருவான். அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி ரஜினியை பிரெயின் வாஷ் பண்ணி டைவர்ஸ் கொடுக்க வச்சிருவாங்க. அப்புறம் புள்ள உசுர காப்பாத்தன சொல்லி யார்கிட்ட போய் நிப்பீங்க? இல்லனா உங்க பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பானா? ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? மா நான் பிராக்டிக்கலா பேசுறேன். இப்பவே ரஜினியை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுதான் நல்லது. நீங்க போய் கேட்டாதான் அவ என்ன வேணாலும் செய்வாளே. போங்க. பார்த்திபனோட உயிரை பத்தி உங்களுக்கு கவலை இல்லைன்னா போக வேண்டாம். இப்படியே பேசிக்கிட்டு இருக்காது அனிதா. அனிதா சொல்றதும் ஒரு வகையில சரின்னு தான் படுது. பேசி பாப்போமே. மா பாப்பமேன்னு போகாதீங்க. பேசி கூட்டிட்டு தான் வரணும். அவ நம்ம வீட்டுக்கு வந்தே ஆகணும். வாங்க. மா அனிதா ஏதோ சண்டை போட போறாமா? வா. ரஜினி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சொல்லுங்கம்மா. அது வந்து மா நீங்க எதுக்கு தயங்குறீங்க? இனிமே மருமகளா நீ எங்க வீட்டுல தான் இருக்கணும். நேரா சொல்லுங்க. ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னது உங்க வீட்டுக்கு வரணுமா? எதுக்கு? எதுக்காக வரணும்? எந்த உரிமையில நீ அவளை கூப்பிடுற? என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? எந்த உரிமையில நேத்து அவ எங்க வீட்டுக்கு வந்தாளோ, எந்த உரிமையில பரிகாரம் செஞ்சாலோ அந்த உரிமையில தான் நாங்க கேக்குறோம். அதே உரிமையில தான் அவளும் எங்க வீட்டுக்கு வரணும். கேட்டியாக்கா? இதுக்குதான் போகாத ரஜினி வேண்டான்னு அம்மா சொன்னாங்க. அது எப்படி வீட்டுல இருக்கிறவங்க சொல் பேச்சு கேட்பாங்க? இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்திலே இவங்க நல்லா இருக்க கூடாது நினைச்சிட்டு இருக்கிற ஒரே ஆள் நாம தான் நினைச்சிட்டு இருக்காங்க. சித்தப்பா, என் குடும்பத்துக்கு எது நல்லதோ அதுதான் நான் இத்தனை நாளா செஞ்சுட்டு இருக்கேன். இப்ப இதுவும் உன் குடும்பம் தான்மா. போஸ்டர் அடிச்சு ஒட்டுங்க. அடிக்கடி பார்த்தாதான் அது உங்களுக்கு தெரியும். அனிதா, அக்கா இப்ப எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கிளப்பிட்டு இருக்க? தேவையில்லாத பிரச்சனையா? டேய் நீ எங்களுக்கு தேவை, அதனாலதான் எல்லா பிரச்சனையும். ஆனா அவ உன்னை தேவையே இல்லங்கறா. நீ அவ பின்னாடி போயிட்டு இருக்க. என்னம்மா இப்படி பேசுற? பார்த்திபன் தேவையில்ல நினைச்சிருந்தா ரஜினி இங்க வந்திருப்பாளா? இல்ல இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாளா? இவ எங்க வீட்டுக்கு வராம அம்மா வீட்லயே இருந்தா இங்க வந்து பரிகாரம் செஞ்சதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லாம போயிடும். அம்மா தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு எப்படி உங்க குடும்பம் முக்கியமோ அதே மாதிரி எனக்கு ஏன் குடும்பம் முக்கியம். அப்ப பார்த்திபன் யாரு? நாங்க யாரு? நீ உன் குடும்பத்தை பாத்துக்கிறது கடமை நினைக்கிறல்ல, அதே மாதிரி பார்த்திபன் எங்களை பாத்துக்கணும்ல. ஐயா, அத உங்க பையன்கிட்ட நீங்க பேசுங்க. எங்க போனையா வர சொல்றீங்க? எங்க விருப்பத்தோட தான் கல்யாணம் நடந்துச்சுன்னு கோர்ட்ல சொல்ல தெரியுதுல்ல? கல்யாணம்னா மாமியார் வீட்டுக்கு போகணும்னு தெரியலையா? கேட்டியா ரஜினி? அவங்க கால்ல வந்து விழுந்தாங்க, பொய் சொன்னேன்னு சொன்னியே. இப்போ அதையே எப்படி சாதகமா மாத்தி பேசுறாங்கன்னு பாத்தியா? அக்கா ரஜினி அங்க வரமாட்டா நானே உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அப்போ நம்ம அப்பா அம்மா தனியா இருந்து கஷ்டப்படணும் இல்ல? எனக்குன்னு குடும்பம் இருக்குடா. புருஷன் புள்ள மாமியார நான் போய் பார்க்கணும்ல. அம்மாடி, உங்களை யாரும் இங்க புடிச்சு வச்சுக்கலையே. இங்க பாருங்க, நான் என் தம்பி கிட்ட பேசிட்டு இருக்கேன். உங்க பையன் கிட்ட பேசுங்க. நீங்க என் அப்பா அம்மா கிட்ட சொன்னீங்கல்ல. நான்
சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தா வீட்டோட இருந்து எங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருந்திருப்பா. எங்களை யாரும் பாத்துக்க வேணாம். அவ பார்த்திபனை ஒழுங்கா பாத்துக்கிட்டா போதும். நீங்க எப்ப என் புள்ளைய துரத்தி விடுவீங்களோ அவன் உயிருக்கு என்ன ஆபத்து வருமோன்னு எங்களால பரிதவிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்குதான் பரிகாரம் செஞ்சாச்சுல்ல, இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் என்ன பிரச்சனைமா உனக்கு? டேய், அது எப்படிடா? தாலிதான் உனக்கு வேலையா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இதோ இவ கழுத்துல நீ கட்டியிருக்க தாலியை அவன் கடைசி வரைக்கும் காப்பாத்துவான்னு என்ன நிச்சயம்? இவ நம்ம வீட்டுக்கு வரணும், அங்க வந்து இருக்கணும். இல்லனா இங்கே தாலியை கழட்டி கொடுத்துட்டு போகட்டும். அக்கா